ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் ட்ரிபிள் நைன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 4. ஓகே, போன வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் புரியும். போன வீடியோவில் நம்ம அயன் ஒன்றே தான் எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் எடுக்க பார்ப்போம். ஓகே, முதல் போய்ட்டு மைனை சரி செய்வோம். கொஞ்சம் அந்த மூடாமல் இருக்குது, காட்டுறேன். முன்னாடியே பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகே, எல்லா சாமானும் இருக்குது. ஓகே, இந்த இங்கே ஓப்பனாக இருக்கா, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். டாக் ஓக் வுட் வச்சு செஞ்சுருவோம். ஓகே, ஃபுல்லாக மூடின மாதிரி செஞ்சிடுவோம். அப்போ தான் ஜாம்பி அதெல்லாம் வராமல் இருக்க ஒரு தடுப்பு செய்யும். நான் பீஸ்ஃபுல் போட்டிருக்கனால எனக்கு அவ்வளோ ஜாம்பி க்ரீப்பர்லாம் வர மாட்டேங்குது. ஒரு பிகினிங்க்கு அது போட்டிருக்கேன், ஆனால் யாரும் போடாதீங்க, போட்டால் கொஞ்சம் போர் ஆயிரும். நான் பண்ணிட்டேன். அப்போ இந்த 4 வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க யாராச்சும் நீங்கள் மறுபடியும் ஈஸி போட்டு வேற ஒன்று புதுசாக தொடங்க அப்படின்னு யாராச்சும் சொல்கிறதுனா சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக, பீஸ்ஃபுல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஈஸி போட்டே ஈஸி போட்டால் கொஞ்சம் இதாகும். கெட்ட மாப்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பான் ஆகும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாகும். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் போராக தான் இருக்குது. சரி, நீங்கள் யாராச்சும் கமெண்ட் போட்டு யாராச்சும் ஒருத்தர் போட்டால் நான் மாற்றுறேன். ஒருத்தர் போட்டால் கூட நான் மாற்றுவேன். சாமான்லாம் உள்ளுக்கு எடுத்து வச்சுருவோம். ஓகே, நம்ம தொடர்ந்து இது 4வது பார்ட் வருது. வேறு ஒரு கேம் இப்போ சிஓடி மொபைல் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ மோஸ்ட்லி அதாக தான் இருக்கும். நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஓகேவா? ஓகே, நம்ம வெளியே இருக்கெல்லாம் உள்ளுக்கு எடுத்து வச்சிடும். வீடு முடிச்சாச்சு, கட்டுறதெல்லாம் முடிஞ்சு. அவர் அண்டர் கிரவுண்ட் பேஸ் மட்டும்தான் கட்ட இருக்காது. டைமண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாமான்லாம் எடுத்து கொஞ்சம் கேமை கொஞ்சம் முடித்தோன்னே அது எடுப்போம். அங்கே வேறு சுகர் கேன்லாம் வளர்ந்துருக்கு. அது கொஞ்சம் அதை எப்படி கட்டுறேன்னு நான் சொல்கிறேன். நல்ல எப்படி அழகான கோல் 10 தான் இருக்குது. அதை நம்மளே வச்சு இப்போ டக்குன்னு டார்ச் செய்யணுண்ணா. அதனால் ஓகே, பிக்காக்ஸ் 2 எக்ஸ்ட்ரா எடுத்து செஞ்சுப்போம். ஏன்னா இப்போ அது உடைய போகுது, மறுபடியும் மேலே வரணும். அதனால் 2 செஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு ஜாம்பிஸும் இந்த இடத்துல வராது. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா கீழே ரொம்ப படி போட்டால் அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் அப்படியே நேராக கீழே போகலாம். கேவ் எதுவும் கீழே இருந்துச்சுன்னா டொம்முன்னு விழுந்துருவீங்க. இந்த அயன் கிடச்சிருக்கு. போன வீடியோவில் இதோலேருந்து தான் விட்டுட்டு போனோம். பார்த்தா இங்கே அந்த மீம் ஒன்றில் இருக்கும். அந்த வெட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல திரும்பிடும். பார்த்தா அங்கனத்தான் டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி போன வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நான் பண்ண லூஸ் வேலையால் இந்த வீடியோவில் தான் இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இங்கேனையும் இருக்குங்க. போன வீடியோவில் கொஞ்சம் கீழே போயிருந்தால் அதை எடுத்துடலாம். இவ்வளோ அயன் இருக்குது. இப்போது பிக்காக்ஸு, ஷீல்டு, இந்த வீடியோவில் நான் இன்ஃபினிட்டி பூல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் வருங்க. அது இன்னும் மைன் கொஞ்ச நேரத்தில் வரும். கீழே போவோம். டைமண்ட்ஸ் இன்னும் வரல. டைமண்ட்ஸ் வருமானு பார்ப்போம். கேவ் ஒன்றும் கிடைக்கல. ஜாம்பி விட்டு சத்தம் அப்பப்போ கேட்குது. லாப்பிஸ் வேறு இருக்கட்டும். ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஒரு கேவ் கூட. பார்ப்போம், கேவ் கிடச்சின்னா ஓகே, நம்மளே செட்டில்டு மாதிரி எடுத்துடலாம். ஓகே, இது தான் டீப் ஸ்லேட் கோபிள் ஸ்டோன் சொல்கிறது. இந்த இங்கேயும் அயன்ஸ் இருக்குது. நிறைய இருக்குது. நிறைய வந்துருச்சு. 17 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கீழே கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம் கேவ் இது வருதான்னு. வர்ற மாதிரி தெரியலை. ஓகே, இந்த வீடியோ இந்த மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கைடு, என்னது கேம் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை பற்றி என்ன, இது ரெட்ஸ்டோன், அது நிறைய விஷயம் அதுக்கு தேவைப்படும். அது நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா அது அயன் பிக்காக்ஸ் எடுத்தால் தான் அதை உடைக்க முடியும். இப்போ உழைச்சாலும் அது காணாம போயிடும், கிடைக்காது. அந்த மாதிரி அது இந்த நம்மகிட்ட இன்னும் ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு இது தான் இருக்குது. ஓகே, கீழே போவோம், கீழே போயிட்டு பார்ப்போம் இருக்குதானே. வேறு ஒரே ஒரு கேவ் கொடு. டீப் ஸ்லேட் தான் கடைசியில் இருக்கும். இதுக்கப்புறம் பெட்ரோக் வந்துடும். பெட்ரோக் உடைக்க முடியாது, நம்ம என்ன வச்சுருந்தாலுமே உடைக்க முடியாது, மேலேயே போயிடுவோம். அடுத்த வீடியோவில் டைமண்ட் எப்படியாச்சும் எடுத்து பார்க்குறேன். ஓகே, மேலே போய் இவ்வளோ தூரம் படியில் அது ஒரு எரிச்சலானா கொஞ்சம் இதாக இருக்கும், படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஓகே, அயனெல்லாம் உருக்கிப்போம் முத. ஆமாம், 17 இருக்குது, கரெக்டாக 17 இருக்குது. ஓகே ஓகே, உருக்க போட்டாச்சு. ஓகே, லைட் வச்சுருவோம், எதிர் சைடில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, தூவோம். அடுத்த நாள் சுகர் கேன் ஒழுங்காக எடுத்து வைக்கணும். இன்னும் அவ்வளோத்தான் இருக்குது வேலை. சுகர் கேன் ஒழுங்காக எடுத்து வைக்கணும் மட்டும்தான். அப்புறம் இன்ஃபினிட்டி போல் எப்படின்னு சொல்லணும். இது அயன் வச்சு இது செஞ்சுப்போம். ஃபென்ஸ் செஞ்சு அங்கே போட்டுருவோம், முன்னுக்கு ஒரு டெக்கரேஷன் மாதிரி. ஃபென்ஸ்க்கு செய்கிறது அப்படியே பாருங்கள். 2 குச்சி ஓடி வச்சுட்டு இங்கிட்டு 2 இப்படி செஞ்சால் ஃபென்ஸ் வந்துடும். ஃபென்ஸ் இது ஆடு மாடு அதெல்லாம் கொண்டால செய்வேன். இப்போ வச்சுக்கலாம், அழகுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஒரு டார்ச்சை வச்சுட்டா சரி. இங்கே டார்ச்சுக்கு 3க்கும் வச்சிடும். ஓகே, இப்போ சுகர் கேனை எடுத்துக்கணும் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இன்னும் வேணும். எல்லாத்தையும் எடுத்துரும். பாஸ்வேர்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் நடுவில் கட்டும் பண்ணியிருப்பேன், ரொம்ப நேரம் அதை கட் பண்ணாட்டி முக்கால்வாசி வீடியோ அதுதான், 1 ஹவர்கிட்ட போயிருக்கும் வீடியோவே. கட் பண்ணனால தான் இப்போ 13 நிமிஷத்துக்கு வந்துருக்கு. தண்ணி இருக்கணும், அது சுற்றி தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாமல் நடுவில் ஒரு இடத்துல வச்சா அது வைப்படாது, சரியா வளராது. நம்ம என்ன போகிறோம் போயிட்டு மீன் இதை அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. ஒரு நாள் பார்ப்போம். மீன் அப்படி பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீல்டு, அப்புறம் பக்கெட்டு, அது எல்லாம் செஞ்சுப்போம். பக்கெட்டு செஞ்சுப்போம். ஓகே, ஷீல்டு செஞ்சாச்சு. பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சு வச்சுப்போம். ஓகே, இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ எப்படி சொல்கிறேன், இப்படி 4 குழி வெட்டிடுங்க, சரியா? பக்கெட் எடுத்துகிட்டு ஒரு பக்கட்டும் இன்னொரு பக்கட்டும். இது நான் உங்களுக்கு வழங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது வழங்கலைன்னா என்ன பண்ணுங்க, என்னது மறுபடியும் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் கொஞ்ச நேரத்தில். நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணனால மறுபடியும் சொல்லியிருப்பேன். இப்போ இது ஒவ்வொன்றா இப்படி வைக்கணும். நடுவில் எடுத்து வச்சு எப்படி வச்சா அழகாக வச்சிடலாம். இப்போ போயிட்டு இது இல்லை பேர் டர்ட் கொஞ்சம் வெயிட் எடுத்துகிட்டு வரும். என்னால் வைக்க முடியாது.
டேரக்டாக தான் வெட்டி எடுத்துகிட்டு வரணும். போவோம். ஷவல் எடுத்துப்போம். ஸ்டோன் ஷவல் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரு ஸ்டக் கிட்ட எடுத்து வச்சுப்போம். எடுத்துப்போம். நிறைய மண் இருக்கு. போதும். இப்போ போயிடும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கட்டிட்டேன். இந்த அது ரொம்ப போயிடுச்சு. அதே அரை ஹவரில் ஒரு 20 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. அது என்னால் அது கட் பண்ணிட்டேன். இப்படி தான் இட விட்டு வைங்க. நடுவில் தண்ணி வச்சுட்டு மண்ணெல்லாம் வச்சுட்டா சரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பார்த்தோன்னே பண்ணுவீங்க. மறந்துட்டிங்கன்னா அப்புறம் பண்ணுவோன்னு வச்சுருப்பீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. அதனால சொன்னேன். சரி, வீட்டுக்கு போவோம், தூங்குவோம். இன்றைக்கி தான் கொஞ்ச நேரம் தூங்காமல் அப்படியே இரவில் கொஞ்ச நேரம் இருக்கும். தூங்குவோம். தூங்க போகிறோம். தூங்கிடுவோம். தூங்கியாச்சு. தூங்கி எலும்பியாச்சு. தூங்கி எலும்பினது தான் தூங்குவோன்னு சொல்கிறேன். கீழே தண்ணி இருக்க தெரியாமல் இப்போ தான் இன்ஃபினிட்டி போல் மறுபடியும் சொல்ல போகிறேன். ஸ்லோவாக தான் சொல்லுவேன். என்னால் அப்படி பார்த்துக்கோங்க. கீழே தண்ணி இருக்க தெரியாமல் யாரை உடச்சி விட்டேன். ஐயோ போட்டுரு. ஐயோ போடலாம். இந்த ட்ரவுண்ட் ஒன்று வந்துருச்சு. வந்து எப்படியாச்சும் அடிப்படாமல் போயிடணும். ஓகே, அது கிடக்குது. இதை எடுத்து அடைச்சிருவோம் ஓட்டையா. நடுவில் விழுந்துட்டோண்ணா. வச்சாச்சு. வெளியே நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன். எங்கன்னா இந்த இடம் எங்கன்னா செய்யலாம். கொஞ்சம் ஓரமாக செய்வோம், வீட்டு முன்னாடி இல்லாமல். இங்கே 4 இப்படி தோண்டிடுங்க. சரியா? அடுத்து ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சைடில் விட்டுருங்க. சரியா? இன்னொன்று எடுத்துகிட்டு அதை விட்டு எதிர் சைடில், பக்கத்தில் இல்லாமல் அதை விட்டு எதிர் சைடில் வைக்கணும். சரியா? இப்போ எத்தனை தடவை எடுத்தாலும், இப்போ ஒரு தடவை எடுத்துட்டேன்னா இன்னொரு தடவையும் எடுத்துட்டேன்னா போட மாட்டேங்குது. போடுறா, கீழே போடு. கடல்னால போட மாட்டேங்குது. சரி, இங்கே தான் போடுறேண்ணா. ஓகே, நீங்கள் எத்தனை தடவை எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்ஃபினிட்டி. ஓகேவா? மழையாக இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்.